அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். புத்தகம் என்பது அச்சிடப்பட்ட இசை என்றார் காஃப்கா. புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்றார் லெனின். ஆசானாய் கோளின்றி கோபமின்றி போதிக்கும். தேடுதல் தந்திடும் தேடவிடாது தவறெல்லாம் திருத்திடும் வன்சொல் இல்லாது. என் உலகாயிருக்கும் மனிதரே இன்றி போனாலும் புத்தகம் போதும் உற்ற நண்பன் போலாகும். எழுத்துகளும் உயிர் பெற்று வாழ்வது வாசிப்பவரும் நேசிப்பவரும் உள்ளவரையே. எனவே வாசிப்பை நேசிக்க வாரம் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு ஆளுமைகள் எனக்கு பிடித்த புத்தகம் என்ற தலைப்பில் அவரவர்களுக்கு பிடித்த புத்தகத்தை பகிர இணைகிறார்கள். அந்த வரிசையில் இன்று நம்மோடு இணைய இருப்பவர் தென்றல் அவர்கள். இவர் கவிஞர் மற்றும் கதாசிரியர், மொழிபெயர்ப்பாளர், இலக்கிய கூட்டங்களில் உரையாற்றுபவர். கவிஞர் தென்றல் சிவக்குமார் வாசிப்பும் விமர்சன ஆர்வமும் தந்த உத்வேகத்தில் எழுதத் தொடங்கினார். இவரது முதல் நூல் எனில். இது ஒரு கவிதை தொகுதி. சந்தியா பதிப்பக வெளியீடாக நவம்பர் 2019 வெளியானது. சிறுகதைகள் எழுதுவதிலும் ஆர்வம் கொண்டவரான தென்றல் நூல் விமர்சனம் உள்ளிட்ட வகைகளிலும் எழுதுபவர். கவிதைகளை மொழிபெயர்ப்பதிலும் ஆர்வமிக்கவரான தென்றல் உயிர்மை இதழில் தொடராக எழுதி பின் 0 டிகிரி பதிப்பகம் வெளியீடாக வந்திருக்கும் ஆத்மார்த்தியின் எழுதிச் செல்லும் கரங்கள் என்னும் தொகை நூலில் இடம்பெற்ற மொழிபெயர்ப்பு கவிதைகளின் கணிசமானவற்றை தமிழில் மொழிபெயர்த்தவர். ஆங்கிலத்தில் த வேலி ஆஃப் மாஸ்க்ஸ் எனும் தலைப்பில் தருண் தேஜ்பால் எழுதி 2011 வெளியான நாவல் இது. இதன் தமிழாக்கத்தை சாரு நிவேதிதாவும் தாமரை செல்வி எனும் பெயரில் தென்றல் சிவக்குமாரும் மேற்கொண்டு தமிழில் அந்த நூல் முகமூடிகளின் பள்ளத்தாக்கு எனும் பெயரில் பிப்ரவரி 2021 எழுத்து பிரசுர வெளியீடாக வந்தது. இந்த நூல் வாசகசாலை சிறந்த மொழிபெயர்ப்பு விருதை வென்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆவியின் வாதை அக்டோபர் 2021 எழுத்து பிரசுர வெளியீடாக வந்த சிறுகதை தொகுதி. இதன் வங்க மொழி மூலம் ஹசன் அசீசில் ஹக் எழுதியது. ஆங்கிலத்தில் பாஸ்கர் சட்டோபத்யாய மொழிபெயர்த்திருந்தார். தாமரை செல்வி எனும் புனைப்பெயரில் தென்றல் சிவக்குமார் இதனை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். தனக்கு தமிழ் ஆங்கிலம் இரு மொழிகளிலும் நல்ல திறமை உள்ளது என நம்பிய தனது சித்தி தாமரை செல்வியை நினைவு கூறும் வகையில் அவர்களது பெயரிலேயே மொழிபெயர்ப்பு பணியினை செவ்வென செய்து வருகிறார். அவள் விகடம், குங்குமம் தோழி, கணையாளி, மங்கையர் மலர், பேசும் புதிய சக்தி, புரவி, தமிழினி, யாவரும், உயிர்மை மின்னிதழ் உள்ளிட்ட அச்சு இதழ்களிலும் மின்னிதழ்களிலும் தென்றல் சிவக்குமாரின் படைப்புகள் வெளியாகி வருகின்றன. தொடர்ந்து எழுதி வரும் தென்றல் சிவக்குமார் சென்னையில் வசிக்கிறார். வாங்க நேயர்களே, இப்போது எனக்கு பிடித்த புத்தகம் நிகழ்ச்சியில தென்றல் சிவக்குமார் அவர்கள் பகிரும் புத்தகத்தை பத்தி நம்ம கேட்டு ரசிக்கலாம். வணக்கம். இன்னைக்கு என்னுடைய வாசிப்பு பற்றியும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகத்தை பற்றியும் இப்படி ஒரு அழகான தளத்தில் பகிர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது எனக்கு உள்ளபடியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப நினைவு தெரியறதுக்கு முன்னாடி இருந்தே வீட்டில் ஆனந்த விகடன், கல்கி போன்ற இதழ்கள் வாங்குவாங்க. அதை பெரியவங்க தான் வாசிப்பாங்க. சிறுவர்களுக்கு அம்புலி மாமாவும் அப்போல்லாம் ரத்னபாலா அப்படின்னு ஒரு புத்தகம் வரும், அந்த 2 புத்தகமும் வாங்குவாங்க. அதில் இருக்க படங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். அம்புலி மாமா, ரத்னபாலாவில் வர கதைகள் சொல்கிற நீதி ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதுக்காக தான் எங்களை தொடர்ச்சியாக அதை வாசிக்க வைப்பாங்க. கதை மறந்தாலும் அந்த நீதிகள்லாம் மறந்துடாது. அப்படி தான் வாசிப்பு ஆரம்பிச்சது. பிறகு மெல்ல மெல்ல விகடன், கல்கி எல்லாம் அனுமதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் மங்கையர் மலர், கலைமகள் போன்ற பத்திரிகைகள் சுழற்சி முறையில் கிடைக்கும். அதையெல்லாமும் வாசிப்போம். இப்படி தான் வாசிப்பு ஆரம்பிச்சது. பிறகு மெல்ல மெல்ல விகடனில் வர்ற மற்ற பகுதிகள், தலையங்கம், கட்டுரைகள் போன்றவற்றையெல்லாம் வாசிக்க ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் கவிதைகள் மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது. அது இன்னும் தொடருது. அதுக்கப்புறம் இடையில் ஒரு சமயம் இருந்தது, வெறும் காதல் கதைகளாக வாசிச்சுட்டு இருந்தேன். அப்போ நிறைய அதுதான் எழுதப்பட்டதுன்னு இப்போ யோசித்து பார்த்தா தோணுது. பிறகு மெல்ல மெல்ல நாவல்கள், சிறுகதை தொகுதிகள் அப்படி வாசிக்க கிடைச்சிது. இப்படி தான் என்னுடைய வாசிப்பு ஆரம்பித்து உருவானது.
ஆரம்ப கட்டத்தில் நான் வாசிக்கும்போது அடுத்து என்ன நடக்கும் ஒரு சிறுகதையில் அப்படிங்கிறத கணிக்கிற விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சமானதாக இருந்தது. அப்போது கணிக்கும்போது பெரும்பாலும் அது நம்ம கணிப்பு சரியாயிடுச்சு அப்படின்னா ஒரு சந்தோஷம் வரும். அது போக போக அந்த சந்தோஷம் மெல்ல மெல்ல நீர்க்க ஆரம்பிச்சிது. நம்ம கணிக்கிறது கதையில் நடக்குது அப்படின்னா அப்புறம் அது ஒரு சலிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு கட்டத்தில். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு சிறிய ஏமாற்றத்தையாவது என்னுடைய கணிப்புக்கு அளிக்கக்கூடிய கதைகள் மேலே தான் என்னுடைய ரசனை இருந்தது. இதுதான் என்னுடைய ரசனையாக பிற்காலத்தில் உருவாச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரவிடாத கதைகள் மேலே ஒரு பெரிய மதிப்பு இன்னமும் அந்த மதிப்பு அப்படியே தான் இருக்குது. இப்போ என்னுடைய வாசிப்பு என்னவா இருக்குது அப்படின்னா, எனக்கு ஏதோ ஒரு அமைதியையோ அல்லது அமைதியின்மையையோ ஏற்படுத்தக்கூடிய படைப்புகள் மேலே எனக்கு பெரும் மரியாதை ஏற்படுது. அப்போது இதுதான் என்னுடைய அளவீடாக இப்போதைக்கு இருக்குது. இன்னைக்கு நான் வந்தடைஞ்சிருக்கிற வாசிப்பினிடம் இதுவாக இருக்குது. ஆனந்த விகடனில் தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கும்போது இடையில நட்பாட்டம் அப்படிங்கிற பேரில் வாரம் தொடர்ச்சியாக குறுங்கவிதைகள் வெளியாயின. அது ஆத்மார்த்தி எழுத்தாளர் அவர் எழுதிட்டு இருந்தார். ரொம்ப ரசித்து வாசித்த கவிதைகள் அவை. அதாவது ஒரு தோழமையுடைய கொண்டாட்டம் இருக்கு இல்லையா, அது மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சில சமயம் விகடன் வந்த உடனே முதல்ல வாசிக்கிறதாகவும், சில சமயம் கடைசியாக எல்லாத்தையும் வாசித்த பிறகு நிதானமாக வாசிக்கிறதாகவும் நட்பாட்டம் இருந்தது. அதில் ஒரு கவிதை என்னால் எப்பவுமே மறக்க முடியாதது. உன் போலவே யாராவது எதிரில் வந்து விடுகிறார்கள், அது நீயாயிரேன் அப்படின்னு ஒரு கவிதை. இதை ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை பார்த்து சொல்கிறது அப்படிங்கிறத யோசித்து பார்க்கவே அவ்வளோ அழகாக அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதன் பிறகு எழுத்தாளர் ஆத்மார்த்தியினுடைய கவிதைகள், சிறுகதைகள், கட்டுரைகள் எல்லாமே நான் நிறைய வாசிச்சிருக்கேன். அவருடைய முதல் நாவலான ஏந்திழையை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஏந்திழை அப்படிங்கிறது நம்ம பொதுவாக அதிகமாக கேட்காத ஒரு பேர் அண்ட் ஒரு சொல். எனக்கு ஏந்திழை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. ஏரிக்கரை மேலிருந்து ஏந்திழைக்கு காத்திருந்தேன் அப்படின்னு ஒரு சினிமா பாட்டு. சினிமா பாடல்களில் ரொம்ப கம்மியாக உபயோகப்பட்ட வார்த்தையாகவும் ஏந்திழை இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நாவல் ஏந்திழை அப்படிங்கிறது ஆத்மார்த்தியின் முதல் நாவல்னு நான் சொன்னேன். முதல் நாவல்லையே நாவலுக்குள் நாவல் அப்படிங்கிற ஒரு சிக்கலான விஷயத்தை கையாண்டிருக்காரு. ஏந்திழை அப்படின்னு ஒருத்தி இருக்கா, ரொம்ப அழகாக இருக்கா. அவளுடைய அழகினால் ஈர்க்கப்பட்டு அவள் சொல்கிறதெல்லாம் செய்கிற ஒருத்தன் கதையின் நாயகனாக இருக்கான். அவனுக்கு பேர் கிடையாது. அவனுடைய பார்வையிலிருந்து, அதாவது தன்மையிலிருந்து ஃபர்ஸ்ட் பர்சனில் இந்த நாவல் ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துக்கு பயணப்படுறாங்க. அங்கே ஒரு 100 ஆண்டு பழைய விடுதி இருக்குது. அந்த விடுதியினுடைய தங்கும் விதியே 100 ஆண்டு பழைய அம்சங்களை மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதா இருக்குது. அதனால் இவங்களுக்கு அங்கே வேறு எந்த பொழுதுபோக்கும் அமையாமல் 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசுகிற ஒரு வாய்ப்பு அமையுது. அந்த அறைக்குள்ளே ஒரு நாவல் இருக்குது. அந்த விடுதியில் எல்லாமே 100 ஆண்டு பழைய பொருட்கள் அப்படிங்கிறதுனால அந்த நாவலும் 100 ஆண்டு பழைய நாவலாக தான் இருக்குது. அந்த நாவலின் பெயரும் ஏந்திழை அப்படின்னு இருக்குது. இந்த ஆச்சரியத்தோடு அந்த நாவல் வாசிக்கப்படுது. இப்போது நாவலுக்குள்ளே இருக்க நாவல் ஆரம்பிக்குது. இது 100 ஆண்டு பழைய கதையை சொல்லுது, அந்த காலகட்டத்தினுடைய மொழியில் சொல்லுது. அதாவது வெள்ளைக்காரங்க இந்தியாவில் வந்திருக்காங்க, தமிழகத்தில் இருக்காங்க, தங்களுக்கான தங்குமிடங்களை இங்கே ஏற்படுத்திக்கிறாங்க, தங்களுக்கான உதவியாளர்களை இங்கே பிடிச்சிக்கிறாங்க, மொழி மாற்ற தேவைக்கான ஆட்களை இங்கேயே ஏற்படுத்திக்கிறாங்க, அவங்களுடைய கல்வியை இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க, அதில் நம்ம நாட்டு குழந்தைகள் படிக்கிறாங்க. இது மாதிரியான அம்சங்கள்லாம் இந்த நாவலில் இருக்குது. அதாவது நாவலுக்குள்ளே இருக்கிற நாவலில் ஏந்திழை அப்படிங்கிற ஒருத்திய ஷெனாய் அப்படிங்கிற ஒரு வெள்ளைக்கார துறை பார்த்த உடனே காதலிக்கிறான். அவன் மேலே பைத்தியமாயிடுறான். 2 பேருக்கும் நல்ல வயது வித்தியாசம் கூட இருக்குது. அவளை தன்னுடைய மனைவி ஆக்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். தன் நாட்டு சீமாட்டிகளுக்கு எந்த விதத்திலும் குறைந்தவளாக அவள் தெரிஞ்சிடக்கூடாது, அவங்க எப்பயுமே அவளை கீழே பார்த்துடக்கூடாது, இவளும் தன்னை அப்படி உணர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஆசையில் அவளுக்கான உடை முதற்கொண்டு மொழி கல்வி வரை எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்கிறான்.
அவன் மேலே உண்மையான அன்போடு இருக்கான். ஏந்திழைக்கும் அவனுடைய அன்பு போதுமானதாக இருக்கு. இது ஒரு பக்கம். ஷெனாயின் மறுபக்கம் ரொம்ப மூர்க்கத்தனமானதாக இருக்கு. அவனுடைய வளர்ப்பு மிருகங்களுக்கு அவன் வைக்கிற பேர்களே ரொம்ப பயங்கரமானதாக இருக்கு. அவன் தன்னுடைய குதிரைக்கும் நாய்க்கும் டெரர் அண்ட் அகனி அப்படின்னு பேர் வச்சிருக்கான். தான் வரும்போது மனிதர்கள் எப்படி பயப்படணுமோ அதே மாதிரி தன்னுடைய குதிரையும் நாயும் வரும்போது பயப்படணும் அப்படிங்கிறதுக்கான ஆரம்ப கட்ட குறியீடாக தான் அந்த பெயர்களையே அவன் வச்சுருக்கான். இப்படிப்பட்ட ஒருத்தன் தன் காதலிக்கு பரிசளிக்க ஒரு மாளிகையை உருவாக்கணும்னு முடிவு பண்ணுறான் மலை மேலே. அந்த மாளிகையை எப்படி கட்டுவாங்க? நூற்றுக்கணக்கான அடிமைகளை கொண்டு கட்டுறாங்க. வெகு சொற்பமான பணத்தை அவங்களுக்கு முன்கூட்டியே கொடுத்துட்டு அவங்கள அடிமைகளாக கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த கணக்கு தீரும் வரை அவங்க உழைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய தலையெழுத்து. மிக குறைவான அளவு சாப்பாடு கிடைக்கும். சாப்பாடு அப்படிங்கிறது கஞ்சி போன்ற உணவு. அப்போது இந்த மாதிரியான அடிமைகளை எழுப்புறதுக்கே ரொம்ப பயங்கரமான ஒரு உத்தியை அவங்க வச்சுருப்பாங்க. நம்மளாம் எப்படி எழுந்திருப்போம்? ஒரு அலாரம் வைப்போம் ஃபோனில். அதுவே சில சமயம் நம்மளை தாளாட்டுற டியூனாக இருந்துருச்சுன்னா மேலும் தூங்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்மளை உலுக்கி எழுப்பக்கூடிய அதிரடியான சத்தங்களை வச்சுருப்போம். அடிமைகளை அப்படி உலுக்கி எழுப்புறதுக்கு ஒரு பன்றியை கட்டி வச்சு சவுக்கால் அடித்து அதனுடைய அலறல் சத்தத்தையும் ஓலத்தையும் கேட்ட அடிமைகள் துள்ளி எழுற மாதிரி அவங்க ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது நாவலுக்குள் இருக்கிற ஏந்திழை நாவலில் சொல்லப்படுற இடம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அப்போ அவங்களுடைய அந்த அடிமைகளுடைய அதன் பிறகான வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு பன்றியினுடைய சத்தத்தை கேட்டு எழுந்து கூட்டத்தோட கூட்டமாக அப்படியே அவங்க மேலே தண்ணீர் விசிறப்படும், அதுதான் அவங்களுடைய குளியல். அளவு கஞ்சி கொடுக்கப்படும், அதுதான் அவங்களுக்கு உணவு. ஓய்வுன்றது சுத்தமாக இருக்காது. உணவுக்கு மட்டும்தான் அளவு உண்டு, வேலைக்கு அளவே கிடையாது. இப்படி இருக்கு அவங்களுடைய வாழ்க்கை. அவங்களுக்குள்ளேயே அவங்கள கண்காணிச்சுக்கிறதுக்காக கண்காணி என்கிற ஒரு அடிமை தலைவனை தேர்ந்தெடுக்கிற நிகழ்வுலாம் நடக்குது. இது ஒரு பக்கம். ஏந்திழையினுடைய பெற்றோர் அவ மேலே வச்சிருக்க அன்பு, ஷெனாய் மேலே வச்சிருக்க பயம், ஷெனாயினுடைய உதவியாளராக இருக்கிற சுந்தரேசையருடைய குடும்பம், அவருடைய வளர்ப்பு மகள், இப்படியான உபகதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான விதத்தில் கதையை நகர்த்தி செல்கிறாங்க. அப்போது இப்படி போயிட்டுருக்க கதை எதை நோக்கி போகுது அப்படிங்கும்போது, ஒரு இலக்கியம் எப்போ எழுதப்பட்டிருந்தாலும், யாருக்காக எழுதப்பட்டிருந்தாலும், யார் அதை வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல தொடர்பு படுற இலக்கியமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம மறக்கவே மாட்டோம். இப்போது நான் இந்த ஏந்திழையில் மழை உளி பசி அப்படின்னு ஒரு அத்தியாயத்திலேருந்து 2 வரிகளை வாசிக்கிறேன். ஏந்திழைக்காக தான் கட்டிய வெண்பண்ணி மாளிகையின் மீதான ஒளியை ஓங்கி அடித்தவன் ஷெனாய்தான். அந்த ஒளியின் பெயர் பசி. இப்போ பசி என்பது ஒளியாகி ஒரு கனவு மாளிகையை தகர்க்கிறது அப்படின்னு அர்த்தம் வர்ற இந்த வரிகளை நான் வாசிக்கும்போது நிச்சயமாக நமக்கெல்லாம் சமீபத்தில் நடந்த இதே மாதிரி பசியால் தகர்க்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? நான் இதை என்னுடைய அனுபவத்தில் இது எனக்கு தலைகீழாக நடந்தது. அதாவது இந்த செய்தியை நான் பார்த்தபோது எனக்கு ஏந்திழையின் இந்த வரிகள் ஞாபகத்துக்கு வந்தது. நான் ஓடி மறுபடியும் அந்த அத்தியாயத்தை வாசித்தேன். இதுதான் நான் அமைதியையோ அமைதியின்மையோ ஒரு இலக்கியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். சமகாலத்து நிகழ்வு ஒன்றை எங்கோ எப்போதோ எழுதப்பட்ட வரிகள் நமக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னா அதுதான் அந்த இலக்கியத்தின் வெற்றி. ஏந்திழை எனக்கு மிக பிடித்த புத்தகமாக இருப்பதற்கான காரணங்களில் இது ஒரு முக்கியமான காரணம். நாவலுக்குள் இருக்கிற பழைய ஏந்திழையின் கதை ஒரு பெரிய தகர்ப்பை நம்ம முன்னாடி கொண்டு வைக்குது. அதன் பிறகு ஏந்திழை என்ன ஆனா, ஷெனாய் என்ன ஆனா அப்படிங்கிறதோட அந்த நாவல் முடியுது. இந்த நாவல் முடிந்த பிறகு இதை வாசித்த நம்ம கதாநாயகன் என்ன ஆனா, அவனோட இருக்கிற சமகால ஏந்திழை அவ என்ன முடிவு எடுக்கிறா? சமகால ஏந்திழை அவளும் பேரழகிதான். நீ அழகா இருக்கன்னு சொல்லப்படுறதே அவளுக்கு பெரிய சலிப்பா இருக்கு. தன்னை பெரிதாக காதலிக்காத, கொண்டாடாத, சாதாரணமாக பார்க்கக்கூடிய யாராவது கிடைக்க மாட்டாங்களான்னு அவ ரொம்ப ஏங்குறா.
தன்னுடைய அழகு சலித்து போன ஒருத்தி, ஒரு பெரிய இழப்பையும் சந்தித்த ஒருத்தி, அதை எப்படியாவது அதுக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை குறைக்கணும், தன்னுடைய அழகு ஒரு பொருட்டல்ல அப்படின்னு தனக்கு தானேவாவது உணர்த்திக்கணும் அப்படிங்கிற சூழலுக்குள்ள தள்ளப்படுற ஒருத்தி துறவரத்தை தேர்ந்தெடுக்கிறாள். அப்படி அவளை ஒரு துறவு கோலத்தில் பார்த்துட்டு திரும்பி வர்ற கதாநாயகன் அடுத்து ஒரு உண்மையான அன்பை சந்திக்கிறான். நாவலுக்குள்ளே இருக்கிற பழைய ஏந்திழையின் கதையில் இருக்கிற மனிதர்களுக்கும் இப்போ இருக்க சமகால ஏந்திழையின் கதையில் இருக்கிற மனிதர்களுக்குமான குண ஒற்றுமைகள், ஒரே மாதிரியான நிறைய அம்சங்கள் நம்ம வாசிக்க வாசிக்க நமக்கு புலப்படுமே தவிர அதை நேரடியாக நமக்கு சொல்கிறதில்ல, ஆனால் வாசிக்க வாசிக்க நமக்கு அது புலப்படும். பரிதி என்கிற ரொம்ப வலிமையான மனிதன் நாவலுக்குள் இருக்கிற நாவலில் இருக்கான். ஆனால் அவன் ஒரு அடிமையாக இருக்கான். அவனுடைய கைகள் பெரும்பாலும் கட்டப்பட்டிருக்கின்றன. சமகாலத்து கதையில் பிரதின்னு ஒருத்தி இருக்கா. அவளுக்கு பரிதியின் குணங்களும் இருக்கின்றன. ஆனால் அவளுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கவில்லை. அவள் அதிகாரத்தில் இருக்கிறாள். ஏந்திழை, சமகால ஏந்திழையினுடைய சலிப்பு பழைய ஏந்திழைக்கு அது இல்லவே இல்லை. அவளுக்கு போதுமான அன்பு அவளுக்கு கிடைச்சிட்டே இருக்கு. இப்படி சில கூறுகள் இந்த கதைக்கும் அந்த கதைக்குமா நம்மளை ஊடாட வைக்கிறது இந்த நாவலினுடைய வெற்றிகளில் ஒரு அம்சமாக நான் பார்க்குறேன். சமகாலத்தோடு நம்மால் ஒரு ரிலேட் பண்ணிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பழைய ஏந்திழையின் கதையிலேயும் இருக்கிறது. அதுவும் அவற்றின் நம்பகத்தன்மையோடு இருக்கிறது இந்த நாவலினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு கூறுன்னு நான் சொல்லுவேன். வேள்ரி அப்படின்ற ஒரு சிறுவன் எப்படியான வன்முறைக்கு உட்படுத்தப்படுகிறான், உடல் சார்ந்த வன்முறைக்கு உட்படுத்தப்படுகிறான் அப்படிங்கிறது பழைய ஏந்திழையினுடைய கதையில் வருது. அடிமைகளுக்கு மத்தியில் இருக்கிற அந்த சிறுவன், அதுவும் நமக்கு இன்னைக்கு நடக்கிற நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்துறதா தான் இருக்கு. இவையெல்லாம் போக அழகு என்பதை பற்றி ஏந்திழை ஒரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. நம்ம நிறைய அழகுக்கான டெஃபினேஷன்ஸை கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், நிறைய வர்ணனைகளை படிச்சிருக்கோம், நிறைய பாடல்கள் கேட்டிருக்கோம். பியூட்டி லைஸ் இன் தி ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர் அப்படின்னு, பார்க்குற கண்களில் தான் அழகு இருக்குன்னு இலக்கியம் நமக்கு தொடர்ந்து பல மொழிகளில் பல விதங்களில் சொல்லிகிட்டே வருது. ஏந்திழை சொல்கிற அழகு ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது கண்ணை கூச வைக்கிற அழகு அப்படிங்கிறது அதிகாரத்திடம் இருக்கும் அமைதி அப்படின்னு ஏந்திழையில் ஒரு வரி வருது. கண்ணை கூச வைக்கிற அளவுக்கு அதிகாரத்தினுடைய அமைதி அழகாக இருக்குமா? இருக்கும். அரிதினும் அரிதானது அவ்வளோ அழகாக தான் இருக்கும்னு தோணுது. அப்போது ஏந்திழையில் மிக கொடூரமான அதிகாரத்தின் கரங்களும் சொல்லப்பட்டிருக்கு, அதிகாரத்தின் அமைதியும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இரு பக்கங்களை நான் ஏந்திழையில் ரொம்ப ரசித்து வாசித்தேன். எப்படியாவது அப்படின்னு ஒரு சொல்ல மட்டும் நான் ஏந்திழையிலிருந்து என்னோட எடுத்துக்கிறேன். ஷென அந்த மாளிகையை ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே கட்டி முடிக்கணும்னு ஆசைப்படுறான். சும்மா ஆசைப்படலை, எப்படியாவது கட்டி முடிக்கணும்னு ஆசைப்படுறான். இந்த எப்படியாவது என்ற ஒரு சொல் மட்டும் அங்கே இருக்கிற அத்தனை உயிர்களையும் ஆட்டி வைக்குது. இன்னைக்கு யோசித்து பார்த்தோம்னா இதே எப்படியாவதுன்ற சொல் இன்னைக்கும் நம்மளை ஆட்டி வச்சுட்டு தான் இருக்கு. இன்னும் எத்தனை வருடங்களுக்கும் ஆட்டி வைத்து கொண்டு தான் இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு நம்மளால கணிக்க முடியுது. இந்த ஒரு சொல்லுக்காகவும் அதிகாரத்தை பற்றிய இருவேறு பக்கங்களை மிக அழகாக எழுதி கொடுத்ததற்காகவும் ஏந்திழை என்கிற இந்த அற்புதமான தலைப்புக்காகவும் இந்த புத்தகத்தை எனக்கு மிக பிடித்த புத்தகமாக உங்கள் முன்வைக்கிறேன். வாய்ப்பிருக்கும் நண்பர்கள் அவசியம் வாசிக்கும்படி பரிந்துரைக்கவும் செய்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்ச ரொம்ப நல்ல வாய்ப்பு. இதை அளித்த அனைவருக்கும் மிகுந்த நன்றி. இவ்வளவு நேரம் இதை பொறுமையாக கேட்டுட்டு இருக்க அனைவருக்கும் அன்பும் நன்றியும். நல்வாழ்வு வாழ்வோமாக. வாழ்தல் இனிது. நம்ம எல்லாரும் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்னைக்கு நம்ம வானொலியில எனக்கு பிடித்த புத்தகம் நிகழ்ச்சியில ஏந்திழை என்ற புத்தகத்தை பத்தி நம்ம கூட பல சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்த கவிஞர் தென்றல் சிவக்குமாருக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள். இந்த நிகழ்ச்சியை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லயுமே கேட்டு ரசிக்கலாம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்களை நீங்க பகிர விரும்பினா மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. com radio@alagappauniversity.ac.in.
தொடர்ந்து வாசிப்பை நேசிப்போம்.